மட்டுமே சாந்திச்சுட்டு வர்றவங்க இவங்கெல்லாம் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணோமானா, சஷ்டியில் விரதம் இருந்தாங்க, முருகனுக்குரிய மந்திரத்தை சொல்லி ஸ்லோகத்தை சொல்லி பண்ணலாம். இதெல்லாம் சொல்லி தான் வழிபடணும்னு அவசியம் இல்லை. முடியாதவங்க என்ன பண்ணுறது, உண்மையான பக்தியோடு இருந்தாலே போதும். மனசு உருகி முருகா அப்படின்னு கூப்பிட்டு தங்களுடைய கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி தாருவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணோமானா வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே வரவே வராது. தொட்ட காரியங்களெல்லாம் எல்லாத்தையும் வெற்றி கிடைக்கும். அத்தோட நீங்கள் என்ன வேண்டுதலை முன்னாடி வச்சு இந்த விளக்கை ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதலெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான் முருகனுடைய வழிபாடு, பாபாவுடைய வழிபாடு மாதிரி. இதுக்காக தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு பூஜை அறையில் போயிட்டு முருகனுடைய படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி முருகன் படம் அல்லது அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு ஒரு சின்ன தட்டில் வச்சு அந்த வாழைப்பழத்தில் மத்தியில் சின்னதாக ஒரு குழி மாதிரி ஏற்படுத்தி அதில் கொஞ்சம் போல் நெய்யை விட்டு திரியை போட்டு தீபம் ஏற்றி வாழுங்க. இதில் வாழைப்பழத்தில் சின்னதாக அதில் குழி வச்சு அதில் விளக்கு ஏற்றி விட்டு வாங்களேன். பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான விஷயம் இந்த விஷயம். நெய் விளக்கா இதை ஏற்றுறது மிக மிக சிறப்பானது. இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் கூட ஏற்றலாம். இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப 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 சிறப்பானதாகும். அதுதான் இன்றைக்கி இந்த விளக்கை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகப்பெருமானிட்ட முன்ன வச்சு மனதார வேண்டிக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு இதே மாதிரி விளக்கை ஏற்றி இன்னொரு வேண்டுதலை வைக்கலாம். அந்த சஷ்டி திதி வர்றதுக்குள்ளே இந்த வேண்டுதல் நிறைவேறிடும். இந்த விளக்கை நம்பிக்கையாக ஏற்றி வந்தோம்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களை பல அதிசயங்களை முருகப்பெருமான் நடத்துகிறத நாம் கண்கூடாக பார்க்கலாம். இது நிறைய பேர் அடியன் சொல்லி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய ஏதாவது பிரார்த்தனைகள் தேவையில் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக செய்கிறேன். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை, மட்டை தேங்காய் பிரார்த்தனை, சமர்ப்பணம், கிரியா ஹீலிங் பண்ணுறது எதுனாலும் நீங்கள் முன்கூட்டியே இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், சாயப்பா கொடுப்பார், முருகன் கொடுப்பார். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.